Hello friends, welcome back to my channel Rusikkalam. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி ரொம்ப சூப்பரான டேஸ்டியான சிம்பிளான ஒரு பர்த்டே கேக் தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது செய்யிறது ரொம்ப ஈஸிங்க. அதே சமயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஈஸியா வீட்ல உள்ள பொருட்களை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். இதுக்கு எந்த க்ரீமும் நமக்கு தேவையில்லை. வீட்ல உள்ள மைதாவோ கோதுமையோ அது மட்டும் இருந்தா போதும். அதை வச்சு நம்ம அந்த க்ரீம் எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸியா செய்யலாம். ரொம்ப ஈஸியான கேக். வாங்க இப்போ இந்த கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: மைதா அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு 1 கப், ஜீனி 1/2 கப், அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை 3/4 கப் எடுத்துக்கலாம். நல்ல திக்கான தயிர் 1/2 கப், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன், பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப், வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைன்னா வெனிலா பவுடர் 1/4 டீஸ்பூன். அப்புறம் க்ரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துடலாம். மைதா இல்லைன்னா கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன், பால் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், இது ஆப்ஷனல் தான், இது சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். பால் 2 கப், ஜீனி 1/2 கப், வெனிலா எசன்ஸ் அப்படி இல்லைனா வெனிலா பவுடர் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல கெட்டியான தயிராக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 கப் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இதில் நம்ம அடுத்து ஆயில் சேர்த்துக்கலாம். 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. வாசனை இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கார்ன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெனிலா பவுடர் என்கிட்ட இருந்துச்சு, அதனால் வெனிலா பவுடர் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் அதை சேர்த்துக்கலாம், இல்லைனா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதில் 1 கப் அளவு நான் மைதா மாவு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்பூனை வச்சு ரொம்ப போட்டு கிண்ட வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் கூட கெட்டி இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி விஸ்க் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நல்ல ஃப்ளாட்டான தோசை கரண்டி அந்த மாதிரி இருக்கும்ல, அதை வச்சு கட் அண்ட் ஃபோல்டு மெத்தடில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதுதான் கன்சிஸ்டன்சி, இந்த மாதிரி இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா லைட்டாக கொஞ்சமாக பால் சேர்த்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் சும்மா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் நான் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ளே நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கிறேன். இந்த பட்டர் ஷீட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டேன். ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம கேக் பேட்டர் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். சில மாவோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதனால கேக் பேட்டர் இதை விட ரொம்ப திக்காக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேக் ஹார்ட் ஆயிரும். அதனால் கொஞ்சமாக பால் கலந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே ஒன்று போல் சமப்படுத்தி விட்ருங்க. இந்த மாதிரி 2 தடவை தட்டினீங்கன்னா உள்ளே ஏர் எதுவும் இல்லாமல் நல்ல பேக்காகி வந்துடும். இப்போ இதை நம்ம பேக் பண்ணிடலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, செய்கிறதுக்கும் டைம் இல்லைன்னா எந்த பேனில் கேக் செய்ய போகிறீங்களோ அதில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணி விட்டுட்டு நீங்கள் வச்சுருக்கிற மாவு இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கோங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பட்டர் ஷீட் மாதிரி இருக்கும், அடி பிடிக்காமல் கேக் வரும். அப்புறம் நீங்கள் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை சேர்த்திங்கன்னா இந்த கலரில் தான் கேக் வரும். கலர் தான் வித்தியாசமாக வரும். டேஸ்ட் மற்றபடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. ட்ரை பண்ணுங்கள். கேக் பேக் பண்ணுறது நீங்கள் அவனில் செய்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் 180 டிகிரி சென்டிகிரேட்டில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக் பேனை வச்சு ஒரு 35லேருந்து 40 நிமிஷம் சேம் சென்டிகிரேட்டில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். இதே நீங்கள் ஸ்டவ்வில் செய்கிறதா இருந்தால் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அந்த குக்கரில் செய்கிறதா இருந்தால் அது உள்ளே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த கேக் டீனை உள்ளே வச்சு ஒரு 40 நிமிஷம் லோ ஃப்ளேமில் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கேக் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், கேக் சூப்பராக ரெடி ஆகிட்டு. நான் ரெண்டுமே அவனில் தான் கேக் பேக் பண்ணேன். ரெண்டுமே சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ அந்த கேக்கை எடுத்துடலாம். எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் கேக் பேக் ஆனதுக்கப்புறம் சென்டரில் ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள். உங்களுக்கு ஒட்டாமல் வரணும். வந்தால் தான் கேக் பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் இதை எடுத்து காமிக்கிறேன். நல்லா ஆற விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு கேக் பிரியாமல் நல்லா வரும். இப்போ இதுக்கு மேலே இருக்கிற பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்ட்டு.
கேக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை நீங்கள் ப்ளெயின் கேக்காக டீ டைமுக்கு கூட சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேக்குக்கு ஒரு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். 2 கப் அளவு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இந்த க்ரீம் செய்கிறது. ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம விப்பிங் க்ரீம், குக்கிங் க்ரீம் எதுவுமே செய்ய தேவையில்ல. பால் இதில் ஊற்றிட்டு இப்போ அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா அல்லது கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கோங்க. மில்க் பவுடர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் கூடுதலான டேஸ்ட் கிடைக்கும், அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ண வேண்டாம். இப்போ நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே லைட்டாக கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அரிப்பு வச்சு மிக்ஸ் பண்ண அந்த மிக்ஸ்சரை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போனா உங்களுக்கு அந்த கெட்டியாக இருக்கிறதெல்லாம் மேலே அந்த அரிப்புலேயே வந்து தங்கிடும். பாருங்கள், இப்போ நமக்கு அந்த பால் நல்ல ஸ்மூத்தாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கெட்டியாக இல்லாமல் நல்லா வரும். அதுக்கு தான் இப்போ இதை வந்து அதே பேனில் ஊற்றிட்டு இப்போ இதில் வந்து சுகர் சேர்த்துக்கலாம். 1/2 கப் சுகர் நான் சேர்த்துக்கிறேன். இது நார்மலான ஒரு ஸ்வீட்னஸில் இருந்துச்சு. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் ஒரு 1/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் கை எடுக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அப்படின்னா தான் உங்களுக்கு அடி பிடிக்காமல் வரும். அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா மொத்த க்ரீமுமே ஸ்பாயில் ஆகிடும். ஸோ அதனால் கை எடுக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா வேறு எந்த எசன்ஸ் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காய் வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் அடுப்பை வேணால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நல்லா திக்காக இந்த மாதிரி வந்துடும். இந்த அளவுக்கு திக்காக வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு இந்த க்ரீமை வந்து ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா போதும், ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். நான் இப்போ வந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கெட்டியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த க்ரீமுக்கு வந்து நீங்கள் மைதா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் கஸ்டர்ட் பவுடர் கிடச்சிதுன்னா அது மட்டும் யூஸ் பண்ணி கூட செய்யலாம். அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது க்ரீமும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம கேக்கை வந்து லேயர் பண்ணிடலாம். நான் வந்து 2 லேயராக க்ரீம் சேர்க்க போகிறேன். இது வந்து பிரெட் கட் பண்ணுறதுக்குள்ள கத்தி, அதனால் இது நல்ல ஸ்மூத்தாக உங்களுக்கு கேக் கட் பண்ண வரும். சப்போஸ் உங்கள்கிட்ட இந்த மாதிரி கத்திலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் கத்தி வச்சு கட் பண்ணலாம். கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம இன்னொரு பீஸாகவும் கட் பண்ணிக்கலாம். 2 லேயரில் க்ரீம் வைக்கிறனால இந்த மாதிரி லேயர் போடணும் அப்படின்னா நீங்கள் கேக் பேன் வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து லேயர் போடுறதுக்கு உங்களுக்கு நல்லா அது மேலே எலும்பி வரும். அந்த லேயர் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த 3 பீஸுமே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கேக் க்ரீம் வந்து மேலே அப்ளை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் நம்ம ரெடி பண்ண க்ரீம் வந்து மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி அது மேலே போட்டுக்கலாம். ஸ்ட்ராபெரி, மாம்பழம், பைனாப்பிள் இதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி அந்த க்ரீமுக்கு மேலே கொஞ்சம் போட்டிங்கன்னா அதுவும் இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வச்சு அதுக்கு மேலேயும் இந்த க்ரீம் வந்து சேர்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக உள்ள லேயரையும் மேலே வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலேயும் ஃபுல்லாக க்ரீம் அப்ளை பண்ணி விட்டுறலாம். இதுக்கப்புறம் உள்ள டெக்கரேஷன்ஸ் எல்லாமே உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு எந்த மாதிரி உங்கள் கேக்கு டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி கேக் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் அந்த க்ரீமை வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி கேக் ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையில்லாத க்ரீமெல்லாம் எடுத்துக்கிட்டேன். சுற்றி வடிஞ்ச க்ரீமெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக க்ரீம் ஊற்றி விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட வேஃபர் பிஸ்கட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வச்சு விடலாம். அது இன்னும் கொஞ்சம் சூப்பராக உங்களுக்கு அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. வேஃபர் பிஸ்கட் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட நார்மல் பிஸ்கட் உங்கள் வீட்டில் உங்கள் கிட்ஸுக்கு எந்த பிஸ்கட் பிடிக்குமோ அந்த பிஸ்கட் இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி ஒட்டி விட்டுடலாம். நம்ம க்ரீம் ஆல்ரெடி சுற்றி ஃபுல்லாக ஊற்றி விட்டுருக்கனால அந்த பிஸ்கட் வந்து அதில் நல்லா ஒட்டிக்கும். இல்லைனா பிஸ்கட் உங்கள்கிட்ட ரவுண்ட் பிஸ்கட் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை லைட்டாக மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருக்கும்ல, அதுக்கப்புறம் மேலே வந்து ஃபுல்லாக ஒட்டி விட்டுறலாம். அப்படி இருந்தால் கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நான் கொஞ்சமாக சாக்லேட்டை நல்லா துருவி மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிட்டேன். அப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சமாக என்கிட்ட சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்துச்சு, அதையும் போட்டுட்டு நடுமத்தில் ஒரு ஸ்ட்ராபெரியும் ஒரு புதினா இலையும் அது மேலே வச்சு நம்ம பண்ண க்ரீமே மேலே லைட்டாக இந்த மாதிரி போட்டு விட்டேன். அவ்வளோதான், சூப்பரான கேக் ரெடி ஆகிட்டு டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு.
வேறு எந்த வித ஆர்டிஃபிஷியலான க்ரீம் எதுவுமே இல்லாமல் முட்டை கூட இல்லாமல் சூப்பராக நம்ம க்ரீம் ரெடி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் கிட்ஸும் ஹெல்த்தியாக சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இதை நான் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக கத்தி போகுது பாருங்கள். அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது கேக்கு. நல்ல லேயர்டாக சூப்பரான வீட்டிலே ஹோம்மேட் கேக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நான் ஸ்பூன் வச்சு இதை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ ஸ்மூத்தாக அப்படி லேயர்டாக செமையாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சூப்பரான கேக் ரெசிபி, சிம்பிளான கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.